ஹாய் பால, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடுல ஒரு டின்னர் ரெசிபி தான் பண்ண போகிறோம். சப்பாத்தி எப்பயுமே நம்ம பண்ணுறது தான். ஆனால் சைடிஷ் தான் நம்ம ஒரு நாளைக்கு ஒவ்வொரு சைடிஷாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம். அதே போல் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் ஒரு சைடிஷ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் பச்சை பயிறு எடுத்திருக்கேன். 150 கிராம் பச்சை பயிறு எடுத்திருக்கேன். அதை முதல்ல கழுவிட்டு வேக வச்சுக்கலாம். பச்சை பயிரை கழுவி எடுத்தாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிடலாம். நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்து உப்பு. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு. 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பயிர் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நல்லா 4 விசில் அந்த ஸ்டீமெல்லாம் அடங்குற வரைக்கும் நமக்கு டைம் வேஸ்ட்டாக தானே இருக்கும். அதனால் இந்த டைமில் நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சுக்கலாம். இப்போ சப்பாத்திக்கு நம்ம மாவு பிசைஞ்சுக்கலாம். நம்ம எப்போயுமே சொல்கிறதான், லைட்டாக தண்ணியை வெதுப்பாக சூடு பண்ணிவிட்டு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவு பிசைறது கூட கொஞ்சம் எண்ணெயும் இந்த சுடுதண்ணியில் லைட்டாக ஊற்றி நம்ம மாவு பிசைறதுனால சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும். நம்ம எப்போயுமே நிறைய பேர் கேட்குறது, ஹார்டாக இருக்குது சப்பாத்தி, சாஃப்டாக எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது இந்த மாதிரி நீங்கள் மாவு பிசைஞ்சாலே உங்களுக்கு சூப்பராக சப்பாத்தி வரும். யார் செஞ்சாலுமே இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சிங்கன்னா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். நான் 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இப்போ உப்பு சேர்த்துடலாம். உப்பு போட்டதுக்கப்புறமா லைட்டாக நம்ம கலந்து விட்டுறணும். அப்போ தான் உப்பு ஒன்று போல் இருக்கும். அடுத்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துடலாம். நல்லா வெதுப்பாக நம்ம கை தாங்குற சூடு அளவுக்கு காய்ச்சி எடுத்திருக்கேன். ரொம்பையும் தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நினைப்பீங்க எப்பயுமே சப்பாத்தி பண்ணுறது தானக்கா, இது என்னக்கா புதுசு அப்படின்னு நினைப்பீங்க. சப்பாத்தி நம்ம எப்பயுமே பண்ணுறது தான். ஆனால் நம்ம பண்ணுற சைடிஷ் தான் இதில் முக்கியமே. சப்பாத்தி எல்லார் வீட்லேயும் டெய்லியும் பண்ணுவீங்க. அதுக்கு சைடிஷ் தான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்பீங்களே. அதனால் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சப்பாத்தி செய்கிறப்பையும் ஒவ்வொரு சைடிஷ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சப்பாத்தியை பொறுத்த வரைக்கும் நிறைய சைடிஷ் பண்ணலாம். நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா குருமா பண்ணுவோம், இல்லைன்னா கிரேவி எதுனாலும் வெஜ் கிரேவி, அப்புறமா தக்காளி தொக்கு, இதே தான் அடிக்கடி நம்ம செய்வோம். ஆனால் கிரேவி நம்ம சப்பாத்திக்கு சைடிஷ் செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா நிறைய இருக்குது. அந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால தான் நான் ஒவ்வொரு சப்பாத்தி அன்னைக்கும் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டிகிட்ருக்கேன். இப்போ 4 விசில் வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டேன். அதே போல் ஒரு சிலர் கேட்பீங்க, அக்கா நீங்கள் எப்பயுமே ஒரே தான் சப்பாத்திக்கு இதே தான் சொல்கிறீங்க, வேறு மாற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கு காரணம் நான் டெய்லி சொல்கிறது. ஏன்னா ஒரே நாள் எல்லாருமே பார்க்குறவங்க மட்டுமே வீடியோ பார்க்க மாட்டீங்க இல்லையா. புதுசாக ஒருத்தர் நம்ம சேனலில் வீடியோ பார்ப்பாங்க. அப்போ நான் சொல்லாமல் விட்ட தகவல் அவங்களுக்கு புரியாமல் போயிடலாம். அதனால ஒவ்வொரு வீடியோவுமே நம்ம பண்ணுறது புதுசாக செய்கிற மாதிரியே தான் செய்யணும். புதுசாக சொல்லி கொடுக்குற மாதிரியே சொல்லி கொடுத்தா தான் புதுசாக வர்றவங்களுக்குமே ஓ பரவாயில்ல இப்படி சொல்லியிருக்காங்க, ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் புரியும் இல்லையா. அதுக்காக தான் சொன்ன தகவலாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவிலையும் நான் சொல்லுவேன். மாவு பிசைஞ்சாச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக நல்லா நம்ம தொட்டு பார்த்தோம்னாலே சாஃப்டாக இருக்கணும் மாவு. அந்த மாதிரி பிசைஞ்சிருந்தால் தான் நம்ம நல்ல பக்குவமாக மாவு பிசைஞ்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை மூடிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். குக்கரை ஆஃப் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டீம் இறங்குறதுக்குள்ளே நமக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். பயிரும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்துடணும். ரொம்பவும் மாவாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக மலர்ந்தா போல் வெந்திருக்கணும். நல்லாவும் வெந்திருக்கு. அதே சமயம் ரொம்ப கூழ் போலையும் ஆகலையா, அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ தாளித்து விட்டுறலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 6 போல் பூண்டுப்பல் இந்த மாதிரி சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அடுத்து 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 2 தக்காளியாக சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுவோம். தக்காளியும் பூண்டும் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 1 மல்லித்தூளும் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன். மசாலா பொடி போட்டு நல்லா வதக்கிடுவோம். தக்காளி, அந்த இஞ்சி பூண்டு பச்சை வடை, மசாலாவோட பச்சை வடை எல்லாம் நல்லா வதங்கி அந்த வாடையெல்லாம் போட்டும் அதுக்கப்புறமா நம்ம பயிரை சேர்த்துருவோம்.
இஞ்சி பூண்டோட பச்சை வாடையும் போகணும், தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். அதே சமயம் நம்ம போட்டிருக்க மசாலாவும் நல்லா வதங்கணும் இல்லையா, அதனால் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துலேயே நல்லா வதங்கி வந்துடும். தக்காளியும் நல்லா சாஃப்டாக வெந்து அதுவே நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம வேக வச்சோம் இல்லையா பயறு, அதையே அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நம்ம பயரில் போட்டிருக்கோம். பச்சைப்பயிறு வேக வைக்கிறப்போ தண்ணி அளவுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணியை கொஞ்சம் வடித்து எடுத்து வச்சுருங்க. இல்லை தண்ணி கம்மியாக தான் இருக்குன்னா அந்த தண்ணியோடையே அப்படியே சேர்த்துருங்க. எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் இதில் சேர்க்கக்கூடாது. இந்த கிரேவி அப்படியே தான் இருக்கணும். எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து குழம்பு மாதிரிலாம் பண்ணிங்கன்னா சப்பாத்திக்கு வந்து நல்லா இருக்காது. அதனால் தண்ணி வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்து வேக வச்சுக்கோங்க. நம்ம வேக வைக்கிறப்போ பயரில் உப்பு போட்டு வேக வச்சோம், அந்த தண்ணி அப்படியே தான் சேர்த்துருக்கோம். இருந்தாலும் மசாலா எல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் உப்பு பத்தாது. மசாலா எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் உப்பு பத்தாது, உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம். பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லித்தலை தூவிடலாம். அவ்வளோதான். இப்போ மூடிடலாம். இப்போ மூடி வச்சிடலாம். அடுப்பு வந்து நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு இதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். இப்போ கிரேவி வச்சு பார்த்திங்கன்னா 3 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நம்ம இறக்கி வச்சுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த நம்ம பச்சைப்பயிரோட தண்ணியும் கூட நல்லா வற்றி வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ரா வேக வைக்கலாம் தேவையில்லை. இப்போ இறக்கி வச்சிடலாம். சூப்பரான ஒரு பச்சைப்பயிறு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். பச்சைப்பயிறு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பச்சைப்பயிறு கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பச்சைப்பயிறு வந்து கடையக்கூடாது. கடையாமல் அது முழுசாக தான் இருக்கணும். 1-2 நல்லா குலைவாக வெந்திருக்கும், 1-2 குலைவாக கம்மியாக வெந்திருக்கும். இந்த மாதிரி முழுசும் கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் மொத்தமாக போட்டு கடைஞ்சிட்டிங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி கொலன்னு ஆயிரும். அது வந்து அவ்வளவு நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் முழுசாகவே அந்த பயிர் வந்து இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்தீங்கன்னா தான் டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும். சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்காக மட்டும் இல்லை, பூரி சாப்பிட்டாலுமே ரொம்ப அருமையாக இருக்கும். அதே போல் சாதத்துக்கும் கூட இதை பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. 3க்குமே சாப்பிட்லாம். இறக்கி வச்சுட்டு நம்ம சப்பாத்தி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வந்து அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். எப்போயுமே நம்ம சப்பாத்தி தேய்க்கிறோம்ல அதே போல் தான் மாவோ இல்லை எண்ணெயோ போட்டு நம்ம சப்பாத்தி வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதே போல் இருக்கிற எல்லா சப்பாத்தியும் நம்ம தேய்ச்சி எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் நம்ம சப்பாத்தியை போட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுத்தோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சப்பாத்தி வந்து நான் எல்லா சப்பாத்தியுமே தேய்ச்சி எடுத்துகிட்டு இப்போ தோசைக்கல்லும் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி வந்திருக்கு. இப்போ போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 5 செகண்டுக்கு ஒருக்க இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே உங்களுக்கு எண்ணெய் ஊற்றுனாலும் ஊற்றிக்கலாம். இல்லை எண்ணெய் இல்லாமல் நீங்கள் அப்படியே சப்பாத்தியை வேக வச்சு எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். லைட்டாக எண்ணெய் தடவிக்கிட்டு மறுபடியும் திருப்பி போட்டுறணும். நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நல்ல சப்பாத்தி வந்து சாஃப்டாகும். ஒரே இடத்துல நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா நடுவில் மட்டும் மொறுமொறுப்பாக வெந்துடும். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விட்டு வேக வைங்க. அமுத்தி இந்த பக்கமும் எண்ணெய் விட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி அவ்வளோதான். இதே போல் எல்லா சப்பாத்தியும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டான சப்பாத்தி, பச்சைப்பயிறு கிரேவி, அடுத்து கொஞ்சம் தயிர் பச்சடி. சூப்பரான ஒரு டின்னர் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ருசியான ஒரு கிரேவி நம்ம செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி சப்பாத்திக்கு பச்சைப்பயிரில் கிரேவி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். சப்பாத்தி, சாதம், பூரி இதுக்கு எல்லாமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்னேன், நீங்கள் பச்சைப்பயிர் வேக வைக்கிறது வந்து ரொம்ப குலைவாக வலுவலுப்பாக இருக்கிற மாதிரி வேக வச்சிடக்கூடாது. அந்த நம்ம சுண்டல்லாம் சாப்பிடும் பார்த்தீங்களா, அந்த பக்குவத்தில் நீங்கள் வேக வச்சு எடுத்துருந்தீங்கன்னா தான் கிரேவி டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப கொலன்னு நீங்கள் வேக வச்சு வலுவலுன்னு பண்ணிட்டீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது. அதனால் வேக வைக்கிறது மட்டும் பக்குவமாக வேக வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி சூப்பரான ஒரு கிரேவி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். டெய்லி ஒவ்வொரு நாள் சப்பாத்தி செய்கிறப்பையும் ஒவ்வொரு விதமான கிரேவி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி உங்களை பாராட்டுவாங்க. இதே போல் சப்பாத்தியும் இதே போல் பச்சைப்பயிறு கிரேவியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சாப்பிட போகலாம்.